மங்கள ஆரத்தி எடுத்திங்கு அழைத்தோ குருகுலமே வருக, ஈரை மக்களே வருக, திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோ குருகுலமே வருக, இறையாசீர் தருக. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குவே, மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குவே, திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம், பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோ, மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோ, வாராயிரை திருகுலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருகுலமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருவோம் யாக பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பு நிறைந்த இறை மக்களே, இன்றைய இந்த 3ஆம் நாள் திருவிழா திருப்பலியில் நாம் சிந்திக்கவிருக்கும் தலைப்பு நற்செய்தியின் வழியில் நம்மை நடத்தும் அன்னை மரியாள் என்பதாகும். கப்ரியேல் வானதூதரின் வாழ்த்தொலியை கேட்டு முதலில் உள்ளம் கலங்கினாலும் பின்னர் இறைவாக்கினரின் திருவுளத்திற்கு தம்மையே கையளித்து இறைமகன் இயேசுவின் தாயானாள் நம் தாய். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நற்செய்தியை காட்டும் பாதையில் நடக்க நமக்கெல்லாம் கற்பித்தார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்ற எலிசபெத்தின் வாழ்த்தை கேட்டு மகிழ்ந்த அன்னை மரியாள் நன்றி பெருக்கோடு நம்பிக்கையோடு இறைவனை படித்திருக்கிறாள், பாடி துதிக்கிறாள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எனது மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. இறைவனுக்கு அஞ்சி நடப்போருக்கு அவர் தலைமுறை தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறார் என்று இறைவனின் இரக்கத்தை எடுத்துரைக்கிறார். இறைவனிடம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற உண்மையை எடுத்து கூறுகிறார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்புவார் என்ற உத்தரவாதத்தை நம் உள்ளங்களில் நிலைநிறுத்துகிறார். இஸ்ரவேலுக்கு துணையாய் உடனிருந்ததை போன்று
நாம் ஒவ்வொருவரோடும் துணையாய் இறைவன் இருப்பார் என்று உறுதியாக கூறுகிறார். நம் மகன் இயேசு விண்ணகம் சென்ற போது அவர் தம் சீடர்களோடு உடனிருந்து அவர்களையும் வழிநடத்தினார். அன்னை மரியாள் நற்செய்தி போதிக்கும் கீழ்ப்படிதல், நம்பிக்கை, நன்றி கூறுதல் போன்ற பண்பு வழிகளில் நின்று நிலைத்து நிலைவாழ்வை பெற புனித லூர்தன்னை அருள் புரிவார் என்ற நல் நம்பிக்கையுடன் இந்த திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களை, லூர்து அன்னையினுடைய 3வது நவநாளை இந்நாளில் நாம் சிறப்பு செய்கிறோம். நவநாள் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி இறைவனுடைய இறை வார்த்தையை பகிர வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன், அருள் தந்தை அந்தோன்ராஜ் அவர்களை நம் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, இன்றைய 3வது திருவிழாவானது பின்வரும் குடும்ப கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. சந்தியாகப்பன் சகாயக்கனி குடும்ப நலனுக்காக, சந்தியாகு ஜெயந்தி குடும்ப நலனுக்காக, அந்தோனிசாமி இந்திரா குடும்ப நலனுக்காக, ராஜம்மாள் குடும்ப நலனுக்காக, ஜார்ஜ் சின்னப்பன் விமலா குடும்ப நலனுக்காக, மரிய அருள் தம்புராஜ் மரிய ராஜம்மாள் குடும்ப நலனுக்காக, பனிராஜ் அந்தோனி வியாகம்மாள் குடும்ப நலனுக்காக, மரிய தாமஸ் அருள் செல்வி குடும்ப நலனுக்காக, இன்னாசி பிரபாகர் சந்தோஷக்கனி சிங்கம் மரிய சாந்தோடைய குடும்ப நலனுக்காக, சவரி நிக்சன் ஆரோக்கிய மேரி குடும்ப நலனுக்காகவும், மேலும் ஜஸ்டின் திரவியம் ஜோதி குடும்பத்திற்கு இறைவன் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்ப ஒற்றுமை சமாதானத்திற்காக, பிள்ளைகள் லூர்து ஜெபஸ்டின் ஜோயல் ஜஸ்லின் கல்வியான வளர்ச்சிக்காக, உடல் உள்ள சுகத்திற்காக, 15வது பிறநாளை கொண்டாடக்கூடிய மகன் லூர்து ஜெபஸ்டினை ஆண்டவர் நிரம்ப ஆசீர்வதித்தருள, ஜஸ்டின் திரவியம் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் அடைய குடும்பத்திற்கு தேவையான இறை ஆசிரியருக்காக வேண்டுகிறார்கள். மேலும் இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித சகாய மாதா அன்பியம், புனித லூர்து மாதா அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, தொடர்ந்து அன்பிய குடும்பங்களை ஆண்டவர் நிரம்ப ஆசீர்வதித்தருள, அன்பிய குடும்பங்களுடைய நலனுக்காக இந்த கல்வாரி வழியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நமது பாவங்கள் குற்றங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வாழ்வதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம்
வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றமிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தை நின்று ஜெனித்தவனே, தந்தை நின்று ஜெனித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரை நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் பலபுறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையாய் எம் மீது, இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற லூர்து அன்னையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் மீகா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் பெத்லகேம் யூதாவின் குடும்பங்களில் மிக சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரேல் ஆளப்போகிறவர்கள் உன்னில் இருந்தே தோன்றுபவர் என்றார் உறுதிமொழி தரப்பட்டுள்ளது. அவர் அமைதியையும் அருள்வார் என்றும் மேன்மை மிக்கவராய் இருப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. எந்த நிலையிலும் நாம் இருந்தாலும் இறைவன் நம்மை பாதுகாத்து இரக்கம் காட்டி தம் கரங்களுக்குள் வைத்து காப்பாற்றுவார் என்ற நல்ல நம்பிக்கையில் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. அரண்சூல் நகரில் வாழும் மக்களே, உங்கள் மதில்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக முற்றுகையிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் ஆளுநன் கோலால் கன்னத்தில் அடிபெறுவான். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லேகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபு ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள்
எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவராகிய வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். தாயின் கருவினில் உருவாகினே, தடுக்கி விழும்போது தாங்கி நின்றார். தூர சென்றாலும் துணையாய் வந்தே, துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். தாயின் கருவினில் உருவாகினே, தடுக்கி விழும்போது தாங்கி நின்றாய். தூர சென்றாலும் துணையாய் வந்தே. துன்பத்தில் வாழ துணிவை தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கிப் போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவாய். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவாய். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகளே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவே. உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன்.
என்னை மயக்கி விட்டீ, நானும் மயங்கி போனே, நானும் மயங்கி போனே, நானும் மயங்கி போனே. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய வாசகமானது திருத்தூதர் பணிகள் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். இயேசுவை குறித்து சான்று பகர்வதற்காக ஒலிவ மலையில் இருந்து திருத்தூதர்கள் அனைவரும் எருசலேமுக்கு திரும்பினார்கள். அங்கு தாங்கள் தங்கியிருந்த வீட்டின் மேல் மாடிக்கு சென்று தாய் மரியாவோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் சில பெண்களோடும் இணைந்து ஒரே மனத்தவராய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். கூடி ஜெபிப்பது கோடி நன்மையை தரும் என்ற வாக்கிற்கிணங்க திருத்தூதர்களைப் போல் நாமும் இறைவனிடம் கூடி ஜெபித்து நாம் வேண்டும் வரங்களை பெற்றுக்கொள்ள இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய மற்றும் 24 முதல் 26 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய மற்றும் 24 முதல் 26 முடிய. பின்பு அவர்கள் ஒலிவ மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பத்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்தபின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக கூடிக்கொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 46 முதல் 55 வரை. அதிகாரம் 1 இறைவசனங்கள் 46 முதல் 55 வரை. மரியா பின்வருமாறு கூறுகின்றார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையினின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கயராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, லூர்து அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். முதலிலே உங்களை மனதார பாராட்டுகிறேன். பங்கு தந்தையோடு இணைந்து லூர்து அன்னைக்கு என ஒரு அழகான காட்சி பீடத்தை அமைத்திருக்கிறீர்கள். அன்னைக்கு நாம் பெருமை சேர்க்க அன்னை நம்மை பல நலன்களால் ஆசீர்வதிப்பார். அந்த வகையிலே நீங்கள் அன்னைக்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். பங்கு தந்தையோடு இணைந்து பங்கு தந்தையினுடைய வழிகாட்டுதலிலே மிகச்சிறப்பான ஒரு செயலை செய்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் இறை மக்களாகிய உங்களுக்கும் அன்பு கலந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மன்னருக்கு நான் 3-4 முறை வந்திருக்கிறேன். சகோதரராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இங்கே ஆண்டினுடைய இறுதியிலே, ஒவ்வொரு ஆண்டும் இறுதியிலே பயிற்சிக்காக ஒவ்வொரு பங்கிற்கும் செல்வது உண்டு. அந்த அடிப்படையிலே நம்முடைய பங்கிற்கும் வந்தோம், நம்முடைய ஊருக்கும் வந்தோம். இங்கே கலை நிகழ்ச்சிகளையெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறோம். அது குருமானவராக படித்த காலகட்டத்தில் கடந்த ஆண்டு திருவிழாவின் போது நவநாளிலும் இங்கே வந்திருக்கிறேன். இடையில ஒரு திருமண திருப்பலிக்கு வந்திருக்கிறேன், இப்பொழுது வந்திருக்கிறேன். ஆகவே ஒரு இருமுறை வந்தாலும் கூட இங்கே அருமையான தருணங்களாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலும் இங்கே வந்திருப்பதும் கடவுளுடைய வார்த்தையை உங்கள் நடுவில் எடுத்துரைப்பதும் கூடுதல் மகிழ்ச்சியை அளிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய படிப்பினைகள், அன்னையினுடைய மதிப்பீடுகள், பண்பு நலன்கள் அவற்றை குறித்து நாம் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு
நற்செய்தியின் வழியில் நம்மை வழிநடத்தும் அன்னை மரியா. இதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. நற்செய்தியின் வழியில் நம்மை வழிநடத்தக்கூடிய அன்னை மரியா. அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு தலைவர்கள், பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தவறான வழியிலே வழிநடத்தலாம். எல்லாரும் நல்ல வழியிலே நம்மை வழிநடத்துவார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. பலர் தவறான வழியிலே வழி நடத்தலாம் அல்லது உலக போக்கின்படி நடத்தலாம். ஆனால் அன்னை மரியாவை பொறுத்தளவிலே உலக போக்கின்படி அல்ல, கடவுளை நோக்கி நற்செய்தியினுடைய படிப்பினையின்படி நற்செய்தியினுடைய வழியிலே நம்மை வழி நடத்துகிறார். அதுதான் சிறப்பு. ஆக மற்ற தலைவர்களுக்கும் மரியன்னைக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அவர்கள் உலக போக்கின்படி நடத்துகிற பொழுது மரியன்னை மற்றும் நற்செய்தியின்படி நம்மை வழி நடத்துகிறார். நற்செய்தி அப்படின்னு சொன்னா யாரு? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மறுபெயர் நற்செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில உதாரணங்களை படி நாம பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய தருணத்திலே வானக தூதர் அவர் அங்கே ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய இடையர்களுக்கு என்ன சொல்கிறார்? இதோ மாபெரும் நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலே குழந்தை ஒன்று பிறந்திருக்கிறது. மாபெரும் நற்செய்தி அப்படி சொன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு மட்டுமல்ல, அவரே நற்செய்தி தான். ஆகவே இந்த நற்செய்தியின் படி நம்மை வழிநடத்தக்கூடிய, நற்செய்தியினுடைய வழியிலே நம்மை வழிநடத்தக்கூடிய அன்னை மரியா அப்படின்னு சொன்னா இயேசுவை நோக்கி, கடவுளை நோக்கி நம்மை வழிநடத்தக்கூடியவராக அன்னை மரியா இருக்கிறார். இன்றைக்கு நாம் நிறைய படித்திருக்கலாம். சிலர் பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, நான் நல்ல வழியில தான் நான் அப்படி நடக்கிறேன் அப்படின்ட்டு தவறான வழியிலே போகலாம். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்வார்கள். ஒரு குதிரை வீரன் இருந்தானாம். முன்பொரு காலத்தில் ஒரு குதிரை வீரன் இருந்தானாம். அவன் ஒரு ஊருக்கு புறப்பட்டு சென்றானாம். நீண்ட தூரம் போனான். ஆனால் அவனை அந்த ஊரை கண்டுபிடிக்க முடியவில்லை. வழியிலே ஒரு மனிதரை சந்தித்தான். அந்த ஊரை சொல்லி நான் இந்த ஊருக்கு போக வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது, நீங்கள் அந்த ஊரை விட்டு எதிர்ப்பதத்திலே போகிறீர்கள். அந்த ஊர் இந்த பக்கம் இருக்கிறது, ஆனால் நீங்க எந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கம் போறீங்க. அதற்கு எதிர்ப்பதம் போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த குதிரை வீரன் சொன்னாராம், என்னிடத்தில் இருப்பது விலை உயர்ந்த குதிரை, என்னிடத்தில் இருப்பது வலிமை வாய்ந்த குதிரை அப்படின்ட்டு அடுக்கிக் கொண்டே போனாராம். அப்ப மனிதர் சொன்னாராம், உன்னிடத்தில் இருப்பது விலை உயர்ந்த குதிரையாக இருக்கலாம், வலிமை வாய்ந்த குதிரையாக இருக்கலாம், ஆனால் நீ தவறான வழியிலே போனால் எந்த நாளும் என்ன செய்ய முடியாது, நீ போக வேண்டிய ஊருக்கு போக முடியாது. அப்படின்னா என்ன உணர்த்துகிறது இந்த சிறிய கதை? நாம பலமுறை இதை கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றாலும் கூட நம்முடைய அறிவு அல்லது நம்முடைய செல்வாக்கு எல்லா நேரத்திலும் நம்மை சரியான வழியிலே வழிநடத்துமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படின்னா யார் நம்மை வழிநடத்த முடியும்? கடவுளுடைய வழியிலே நடந்த ஒருவரால் தான் நம்மை கடவுளை நோக்கி வழி நடத்த முடியும். தவறான வழியிலே எத்தனையோ பேர் வழி நடத்துபவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய காலத்திலே பல தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மக்களை சரியான வழியிலே வழி நடத்தினார்களா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பற்றி மிக கடுமையான வார்த்தைகளை சொல்கிறார். இயேசு ஒரு சில இடங்கள்ல பார்க்கிறோம், அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேசுகிறார். மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 24வது இறை வார்த்தையிலே அவர் மறைநூல் அறிஞர் பரிசேயர்களை குறித்து சொல்கிற பொழுது இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரம் 24வது இறை வார்த்தையிலே படிக்கிறோம், குருட்டு வழிகாட்டிகளே. அப்படின்னா மக்களை அவர்கள் தவறான பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் கூட மக்களை தவறான வழியிலே வழிநடத்தக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் நாமே கூட தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலிலே மரியன்னை நம்மை நற்செய்தியினுடைய வழியிலே வழிநடத்தக்கூடிய ஒரு அன்பு அன்னையாக இருக்கிறார். அதனால் அவரை நாம் பாதுகாவலியாக பெற்றிருக்கிறோம் என்பது உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அன்னை மரியா நற்செய்தியின்படி நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா முதல்ல அவர் நடந்தார். அதுதான் சிறப்பு. மரியன்னை நற்செய்தியின்படி நடந்தார், நற்செய்தியினுடைய வழியிலே நடந்தார். அதனால தான் அவர் இன்றைக்கு நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் தான் நமக்கு முன்மாதிரி. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார்கள், முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மரியன்னையை பற்றி சொல்கிற பொழுது
இயேசுவுக்கு 12 திருத்தூதர்கள் இருந்தார்கள். நாம நற்செய்தியில படிக்கிறோம். இயேசுவுக்கு 12 திருத்தூதர்கள் இருந்தார்கள், 70 சீடர்கள் இருந்தார்கள். சில இடங்கள் 72 என்று படிக்கிறோம். ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட மரியன்னை தான் முதன்மையான சீடர் என்று சொல்கிறார். ஏன் மரியன்னை முதன்மையான சீடர் என்று சொன்னால், எல்லா சீடர்களும் ஆபத்து என்று வந்தபோது இயேசுவை விட்டு ஓடி போனார்கள், யோவானை தவிர. எல்லா சீடர்களும் இயேசுவை விட்டு ஓடி போன போது மரியன்னை கடைசி வரைக்கும் இருந்தார். ஆகவே இயேசுடைய பிறப்பிலிருந்து இறுதி வரை சிலுவை அடியிலே வரைக்கும் மரியன்னையை பின்தொடர்ந்தார் என்பதனால திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மரியன்னையை பற்றி சொல்கிற பொழுது இயேசுனுடைய முதன்மையான சீடர் யார் என்றால் அவர் அன்னை மரியாள் தான். காரணம், எல்லா வகையிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தவர். வெறுமனை பின்தொடர்ந்தவர் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையின்படி நடந்தவர் அன்னை மரியா. அதனால முதன்மையான சீடர். ஆகவே அவர் நம்மை வழி நடத்துகிறார், அவர் நற்செய்தியின்படி நம்மை வழி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் இந்த மரியன்னை நம்மை தவறாக வழி நடத்த மாட்டார் என்று நாம புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த அன்னை மரியா எப்படி நற்செய்தியின்படி நடந்தார் என்று நாம சிந்தித்து பார்க்கலாம். அப்ப அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம பாடம் கற்றுக்கொள்ளலாம். அன்னை மரியா எப்படி நற்செய்தியின்படி நடக்கிறார்? முதன்மையாக அன்னை மரியா கடவுளுடைய வார்த்தையை கேட்டார். இதுதான் அன்னை மரியாவிடமிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான செய்தியாக இருக்கிறது. மரியன்னை கடவுளுடைய வார்த்தையை கேட்டார். இன்றைக்கு நாம நற்செய்தியில படித்தோம், வானதூதர் கபிரியேல் மரியன்னைக்கு தோன்றி கடவுளுடைய திட்டத்தை எல்லாம் விளக்கி கூறுகிறார், எல்லாவற்றையும் கேட்கிறார். இது எங்கனமாகும் அப்படிலாம் கேள்வி கேட்டாலும் கூட கடைசி வார்த்தையிலே படிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது இறை வார்த்தை இப்படி முடிக்கிறது, நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும். அப்படி சொன்னா கடவுள் சொன்னதை அவர் கேட்டார். இன்றைக்கு நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறோமா? கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இணைச்சட்ட நூலிலே 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நற்செய்தியிலே கேள்வியை கேட்கிறார்கள். திருச்சட்டத்திலே தலை சிறந்த கட்டளை எது அப்படின்னு சொல்கிற பொழுது 2 கட்டளைகளை அவர் சொல்கிறார். ஒன்று இணைச்சட்ட நூலிலே இடம்பெறுகிறது. அந்த முதல் கட்டளை வருகிறதற்கு முன்பாக ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலே கேள் அப்படின்னு தான் என்ன வரும், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, அவரை என்ன செய்யுங்க, முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக அப்படின்னு வரும். அப்ப இஸ்ராயலே கேள் அப்படின்ட்டு தான் அந்த இறை வார்த்தை தொடங்குறதுன்னு சொன்னா, இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டார்களா என்றால் கிடையாது. இஸ்ராயலை ஆண்ட தலைவர்கள் மட்டும் கூட கடவுளுடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இல்லை. அதனால தான் நாம 1 சாமுவேல் புத்தகத்திலே 15வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை பற்றி படிக்கிறோம். என்ன நிகழ்வு? இஸ்ராயலினுடைய முதல் அரசராக இருந்தவர் யாரு? சவுல். அவரை பற்றி நாம நல்லா தெரிஞ்சிருக்கோம். கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பாக சவுலை பற்றி, தாவீதை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டங்களில் நாம சவுலை பற்றி, தாவீதை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னு சொன்னா, சவுல் ஏன் புறக்கணிக்கப்பட வேண்டும், அரச பதவியில் இருந்து ஏன் புறக்கணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு செயலைத்தான் அவர் செய்தார். என்ன செயலை செய்தார் என்றால், கடவுளுடைய குரல் ஒன்று இருந்தது, கடவுள் ஒன்றை சொன்னார் அவரிடத்துல, ஆனால் அதற்கு எதிர்ப்பதமாக செய்தார். அதனால தான் இந்த சாமுவேல் சவுலிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்கிறார். 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரத்திலே 22வது இறை வார்த்தையிலே, அவர் கடவுளுடைய கட்டளையை மீறி வேறொன்றாக செயல்படுகிற பொழுது அக்காலகட்டத்திலே தலைவராக இருந்த சாமுவேல் சவுலிடத்திலே ஒரு வார்த்தையை சொல்கிறார். 22வது இறை வார்த்தையில் இருக்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 15வது அதிகாரம் 22வது வார்த்தையில் இருக்கிறது. அப்போது சாமுவேல் கூறியது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிற பலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது சொன்னா, அன்னைக்கு நாம சில இடங்கள்ல பார்க்கிறோம், ஆடு நேர்ந்தளிப்போம், பலி கொடுப்போம், அதை நாம பெரிய செயல் அப்படின்னு நினைப்போம். இஸ்ராயல்ல கூட இப்படிப்பட்ட ஒரு மரபு இருந்தது. ஆடு நேர்ந்தளித்து விட்டால், பலி ஒப்பு கொடுத்து விட்டால் அது பெரிய பலி அப்படின்னு நினைத்தார்கள். ஆனால் இந்த சாமுவேல் சொல்கிறார், இயேசு பிறப்பதற்கு முன்பாக ஒரு 1000 ஆண்டுகள் அப்படின்னு கூட எடுத்துக்கொள்ளலாம். அப்ப 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வளவு அருமையான வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது அப்படின்னு சொன்னா, நாம் பலி ஒப்பு கொடுக்கலாம், அதை விடவும்
கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுப்பது. ஆகவே இஸ்ராயலினுடைய முதல் அரசராக இருந்த சவுல் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. நீங்க புரிஞ்சு கொள்ளணும், இஸ்ராயலினுடைய முதல் அரசனே கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்காத போது சாதாரண ஒரு பெண்மணி, நாசரத்தை சேர்ந்த சாதாரண ஒரு பெண்மணியாகிய மரியா கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு செயல். பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்காத போது சாதாரண ஒரு பெண்மணியாகிய மரியா கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொன்னா அதுதான் மரியாவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன் கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு பதில் இருக்கிறது. பவுலடியார் அதற்கு விளக்கம் தருகிறார். ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 10வது அதிகாரம் 17வது வார்த்தையில நாம ஏன் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுக்கணும், கடவுளுடைய குரலை கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதுல பவுலடியார் சொல்கிறார். ரோமேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 10வது அதிகாரம் 17வது வார்த்தையிலே அவர் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார் சொன்னா, அறிவிப்பதை கேட்டால் தான் என்ன உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். நீங்க கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும். இங்க அருள் பணியாளர்கள் இருக்கிறாங்க, பங்கு தந்தையர்கள் இருக்கிறாங்க, போதிக்கிறாங்க அப்படி சொன்னா கேட்கணும். அப்படி கேட்டால்தான் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகுமே ஒழிய எதையும் கேட்க மாட்டேன், யார் சொன்னதையும் கேட்க மாட்டேன், கடவுளுடைய வார்த்தையை நான் கேட்க மாட்டேன் அப்படி சொன்னா கடவுள் மீது எப்படி நம்பிக்கை உண்டாகும்? ஒரு நாளும் நம்பிக்கை உண்டாகும். அப்ப இறை வார்த்தையை கேட்டு கொண்டிருக்க வேண்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எதற்கு ஒப்பானவர்கள்? கடவுளுடைய வார்த்தையை கேட்டார்கள், அதன்படி நடந்தார்கள், மிகுதியாக பலன் தந்தார்கள், 60 மடங்காக 100 மடங்காக பலன் தந்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்கள் பலன் தருவதற்கு முதன்மையான அடிப்படை காரணம் அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டார்கள். அப்படி என்றால் மரியன்னை கடவுளுடைய வார்த்தையை கேட்டார். இது முதற் பண்பு, அவரிடமிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முதற் பண்பு. கடவுளுடைய வார்த்தையை கேட்டார். அப்ப கேட்பதன் மூலமாக என்ன உண்டாகிறது அப்படின்ட்டு பவுலடியார் சொல்கிறார் என்றால் என்ன உண்டாகிறது? அறிவிக்கப்பட்டதை கேட்டால் தான் என்ன உண்டாகும்? நம்பிக்கை உண்டாகும். அப்ப மரியன்னை இடத்துல நம்பிக்கை ஏற்பட்டதா? ஏற்பட்டது. வானதூதர் சொல்லிட்டு போயிருந்தார், உன்னத கடவுளுடைய வல்லமை உன் மீது நிழலிடும். அப்ப பிறக்க போகக்கூடிய குழந்தை தூயது, இது எங்கனமாகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். மரியா ஏன் கேள்வி கேட்க வேண்டும்? அதற்கு முன்னாடி கேள்வி கேட்ட இந்த திருமுழுக்கு யோவானுடைய தந்தை, அவர் பேர் என்னவரு? செக்கரியா. அவர் வாய் நாவு கட்டப்படுகிறது. அப்ப 2 பேரும் ஒரே கேள்வியை கேட்கலாம். ஆனா அவர் நாவு அவர் வாய் அடைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே முதியவர்கள் கருவுற்று குழந்தை பெற்றதற்கான அடையாளங்கள் இருக்கின்றன, சான்றுகள் இருக்கிறது. ஆபிரகாம், சாரா 2 பேரும் முதியவர்கள், அவர்களுக்கு அவர்களுடைய முதிர்ந்த வயதிலே குழந்தையை பெற்றார்கள் அப்படின்னு சொன்னா திருவிவிலியத்திலே அதற்கான அடையாளம் இருக்கிறது. ஆனால் கன்னி ஒருவர் கருத்தாங்கி குழந்தை பெற்றதற்கான அடையாளம் பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அப்பதான் மரியா கேட்கிறார், இது எங்கனமாகும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஆனால் வானதூதரை பாருங்கள், எல்லாவற்றையும் விளக்கு கூறுகிறார். தூய ஆவியார் வருவார், தூய ஆவியார் உம்மீது நிழலிடுவார் அப்படி சொன்னா தூய ஆவியாரால் நீ கருத்தரிக்க போகிறாய் என்று மரியன்னை இடத்துல சொன்ன உடனே சரி, இது கடவுளுடைய தூதர் என்னிடத்துல சொல்கிறார், நிச்சயமாக அது நடக்கும் என்று நம்புகிறார். அதனால தான் இன்னொரு இடத்துல மரியன்னை எலிசபெத்தை சந்திக்க போகக்கூடிய இடத்துல மரியன்னையை எலிசபெத் ஒரு அருமையான வார்த்தையால் வாழ்த்துவார். என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 45வது இறை வார்த்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த எலிசபெத் மரியன்னையை வாழ்த்துகிற பொழுது எப்படிப்பட்ட வார்த்தைகளால் வாழ்த்துகிறார் என்று பாருங்கள். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் எப்படிப்பட்டவர்? பேறு பெற்றவர். அப்ப மரியன்னை நம்பினார். இது 2வது நம்பிக்கை அப்படின்னு சொன்னா அதை பற்றி எபிரேயர் புத்தகத்திலே நாம 12வது இல்ல 11வது அதிகாரம் 1வது வார்த்தையிலே படிக்கிறோம். நாம நிறைய முறை அதை கேள்விப்பட்டிருக்கோம். நம்பிக்கை என்பது எப்படி? நமக்கு கண்ணு முன்னாடி இருக்குது, அதை நம்புறதா? ஆனா அதுல படிக்கிறோம், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்று உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை பார்க்கிறோம். எவ்வளவு பார்க்கணும், கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. அப்ப தான் கருவுருவாக இது எப்படி சாத்தியப்படும்? நான் கன்னியாயிற்றே. அவர் கேள்வி கேட்டாலும் என்ன நினைக்கிறார்?
இந்த வார்த்தைகளை சொல்வது சாதாரண ஒரு ஆள் கிடையாது. இவர் யாரு? ஆண்டவருடைய திருமுன்னால் இருக்கக்கூடிய கடவுளுடைய தூதர். ஆகவே அவர் சொன்னது நிறைவேறும். கடவுள் வாக்கு தவறாதவர், அவர் நம்பிக்கைக்குரியவர். திருவிழியத்திலே நாம மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தோம் சொன்னா கடவுள் ஒரு நாளும் வாக்கு தவறாதவர் கிடையாது. சொன்ன சொல்லை நிறைவேற்றக்கூடியவர். அதனால தான் ஒரு பாடல் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல் தவறாதவர் நம் இயேசு அப்படின்னு படிக்கிறோம். சொன்னா இந்த நம்பிக்கையை பற்றி எபிரேயர் புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிற பொழுது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை அப்படி சொன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி மரியன்னை இடத்துல எழுந்திருந்தாலும் கூட இதை சொல்லக்கூடியவர் சாதாரண ஆள் கிடையாது, இது வானதூதர். ஆகவே நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு மரியன்னை நம்புகிறார் அப்படின்னு சொன்னா, இரண்டாவது மரியன்னையிடமிருந்து நாம கற்றுக்கொள்ளது மரியன்னையினுடைய நம்பிக்கை, அசாதாரண நம்பிக்கை. அப்ப நம்பிக்கை, நான் வானதூதருக்கு கீழ்ப்படிந்தேன், அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தேன், அதனை நம்பினேன் அப்படின்னு சொன்னா இந்த நம்பிக்கையின் பொருட்டு எவ்வளவு சவால்கள் அவருடைய பணி வாழ்க்கையிலே, அவருடைய வாழ்நாள் முழுவதும் நிறைய சவால்களை சந்திக்கிறார். சிமியோன் சொல்கிறார், உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் அப்படி சொன்னா இந்த 7 வியாகுலங்களை நம்ம திரு அவையினுடைய முறைப்படி நம்புகிறோம் அப்படி சொன்னா வாழ்நாள் முழுக்க இந்த நம்பிக்கையின் பொருட்டு அவர் அடைந்த துன்பங்கள், அவர் அடைந்த ஏளன பேச்சுக்கள், சவால்கள். ஒரு பிள்ளையை பொதுப்பணிக்கு அனுப்புகிறாங்க, பொதுப்பணிக்கு அனுப்புகிற பொழுது மக்கள் எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். அவர் மதிமயங்கி விட்டார். அவர் என்ன செய்யப்பட்டு விட்டார்? மதிமயங்கி விட்டார். அவர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் அப்படிலாம் பேசுகிறாங்க. ஒரு தாய் ஒரே மகனை, அதுவும் தனக்காக தன்னுடைய குடும்பத்திற்காக வைத்துக் கொள்ளவில்லை, பொதுப்பணிக்காக அர்ப்பணிக்கிறார். அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட அந்த மகனை மக்கள் எல்லாம் தவறாக பேசுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள், பாவிகளின் நண்பன் என்று சொல்கிறார்கள். அவருக்கு மனம் மதிமயங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறார்கள். பேய்களின் தவளான பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் அப்படின்ட்டு கடுமையான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் மரியன்னை கேட்டிருக்கலாம். அதன் நிமித்தம் அவர் பல்வேறு விதமான துன்பங்களை மனதிற்குள்ளே அனுபவித்திருக்க வேண்டும். அப்ப நம்பிக்கை என்பது அது பல்வேறு துன்பங்களை இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அத்தகைய துன்பங்களை எல்லாம் இந்த மரியன்னை தாங்கக்கூடியவராக இருந்தார். அப்ப கேட்டார், இது முதன்மையான செய்தி. நம்பினார் என்பது இரண்டாவது செய்தி. நம்பிக்கையை செயல்ல வெளிப்படுத்த வேண்டும். மரியன்னை வெளிப்படுத்தினார்களா அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தினார்கள். எப்படி வெளிப்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னா லூக்கா நற்செய்தியில நாம படிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 39வது இறைவார்த்தை. வானதூதர் கபிரியேல் அவர் எப்படி கருத்தாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போறார். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, உம்முடைய உறவினரான எலிசபெத்து கருவுற்றிருக்கிறார், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட இவருக்கு, அவருக்கு எத்தனாவது மாதம்? 6வது மாதம் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு நீங்க ஊடகங்கள்ல பார்க்கலாம், நிறைய குடும்பங்கள்ல அல்லது நிறைய பெண்கள் திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாத ஒரு நிலை, அங்காங்கே கருத்தரிப்பு மையம் அப்படிலாம் நம்ம கேள்விப்படுகிறோம் சொன்னா எவ்வளவு அவமானங்களை அல்லது இழி சொற்களை, கடுமையான வார்த்தைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னா ஒரு வருஷம் என்ன, ஒரு 2-3 மாசம் தள்ளி போனாலே எவ்வளவு இழி சொற்களை சந்திக்க வேண்டும். அப்ப இந்த வார்த்தைகளை நாம எலிசபெத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தையே இல்லை அப்படி சொன்னா எப்படியெல்லாம் இந்த சமூகம் அவரை பற்றி பேசியிருந்திருக்கும். இன்னைக்கு இவ்வளவு அறிவியல் வளர்ந்திருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண்மணி திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் பல ஆண்டுகள் இருந்தார் அப்படி சொன்னா எவ்வளவு அவப்பெயர்களை, மக்களுடைய இழி சொற்களை, கடுமையான வார்த்தைகளை அவர் கேட்டு வாழ்க்கையில நொந்து போயிருப்பார் அப்படின்னு புரிந்திருக்கலாம். அப்ப கடவுள் அவர் மீது கருணை கொள்கிறார், அருள் கூறுகிறார். அப்ப அருள், அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறது கூட கடவுளுடைய அருள் தான். முதிர்ந்த வயதிலே அவருக்கு குழந்தை அருளப்படுகிறது. ஆகவே யோவான் என்று பெயர் வைத்தார்கள் அப்படின்னு சொன்னா கடவுளுடைய அருள். அப்ப ஒரு முதிர்ந்த வயதிலே கடவுள் ஒருவருக்கு அருள் பாலிக்கிறார், அவரை போய் இந்த காலகட்டத்தில் நான் சந்திக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் உணர்த்தப்படுகிறார். ஆகவே தான் நம்பியதை செயலில் வெளிப்படுத்துவதற்காக விரைந்து சென்றார். நீங்கள் திருவிழியத்திலே பார்க்கலாம், இந்த வார்த்தை 39வது வார்த்தையிலே படிக்கிறோம். அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டு உள்ள ஊருக்கு எப்படி சென்றாங்க? விரைந்து சென்றார்கள். சில பேர்ல யாராச்சும் உதவி கேட்டாங்கன்னா நம்ம யோசிப்போம், உனக்கு தரலாமா வேணாமா, ஒரு நல்ல நிகழ்வு இருக்குது, நல்ல நிகழ்வுக்கு போவோமா, ஆனா காலந்தாழ்த்தி தான் நம்ம போவோம். சில நேரங்களில் போவோம்,
யாராவது உதவி கேட்டாருங்கன்னா கொடுக்கலாமா வேணாமா திருப்பி வருமா அப்படின்ட்டு நம்ம யோசித்து தான் இருக்கிறோம். ஆனால் மரியாவை பொறுத்தளவிலே தன்னுடைய நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்துகிறார், செயலிலே எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் அதை விரைந்து வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா மரியன்னை உதவி செய்வதற்கு தயங்கியதே இல்லை என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பிறரன்பிலே அவருடைய நம்பிக்கை வெளிப்பட்டது. இதை பல இடங்களை பார்க்கலாம், காணா ஒரு திருமணத்துல பார்க்கலாம், இப்படி பல உதாரணங்களை சொல்லி கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னா மரியன்னையிடம் 3 பண்புகள் நிறைய சொல்லலாம். 3 பண்புகளை இங்கே குறிப்பிடுகிறேன். 1, மரியன்னை கடவுளுடைய வார்த்தையை கேட்டார். 2, அதை நம்பினார். நம்பியதை செயலிலே வெளிப்படுத்தினார், பிறரன்பாக வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா இந்த மரியன்னையிடமிருந்து நாம் இந்த 3 பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நற்செய்தி. கடவுளுடைய வார்த்தையை கேட்பது நற்செய்தி, அதை நம்புவது நற்செய்தி, பிறரன்போடு வாழ்வது நற்செய்தி அப்படின்னு சொன்னா இந்த பண்புகளை நோக்கி நம்மை இட்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த 3 பண்புகளுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கக்கூடிய மரியன்னை கடைசியில் சொல்கிறார், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னா கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், என்னுடைய வார்த்தை மீது நம்புங்கள், நம்பியதோடு மட்டுமல்லாமல் அதை செயலிலே வெளிப்படுத்துங்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது சொன்னா மரியன்னை, நான் சொன்னேன் மரியன்னை முதன்மையான சீடத்தியாக இருந்தார்கள். அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டார்கள், கடவுளுடைய வார்த்தையை நம்பினார்கள், அதன்படி நடந்தார்கள் அப்படின்னு சொன்னா அவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய முன்னுதாரணம். அவர்கள் காட்டுகின்ற வழியின்படி நடக்க வேண்டும். இவ்வாறு நடந்தோம் அப்படி சொன்னா மரியன்னையுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. கடைசியா ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்தவரே, முன்பெல்லாம் இன்றைக்கு அழகழகான வண்ணமயமான விளக்கெல்லாம் வச்சிருக்கிறோம். அதாவது இரவை கூட பகலாக்கக்கூடிய அளவுக்கு வண்ணமயமான விளக்கெல்லாம் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் ஒரு 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் இவ்வளவு விளக்கல் கிடையாது, மின்சாரமே கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஒரு நற்செய்தி பணியாளர் இருந்தார். அந்த நற்செய்தி பணியாளர் ஊர் ஊராக நற்செய்தி அறிவிக்க போவார். ஒரு நாள் போகிற பொழுது ஒரு சரியான சாதாரண ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க போகக்கூடிய தருணத்திலே திடீரென்று இருட்டாகி விடுகிறது, இடி மின்னல் சூழ்ந்து சூறாவளி வருகிறது, கடுமையான மழை. அப்ப இருட்டாக இருக்கிறது, எங்கு இருட்டாக இருக்கிறது, எந்த இடத்துக்கு போகிறது, வழியெல்லாம் அவர் தவற விட்டு விட்டார், எந்த இடத்துக்கு போவது அப்படின்னு தத்தளித்து கொண்டிருந்த தருணத்துல ஒரு இடத்துல கொஞ்சம் விளக்கு தெரிஞ்சான். அவர் ரொம்ப சந்தோஷம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு விளக்கு தெரிகிறது அல்லவா, சரி அங்க ஒரு வீடு இருக்கிறது, அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனாராம். ஒரு சிறிய குடிசை, அந்த குடிசையினுடைய கதவை தட்டுகிறார். உள்ளிருந்து ஒரு தாய் வருகிறார், தாய்க்கு பின்னாலே ஒரு மகள் வருகிறார். அவங்க இந்த அருள் பணியாளரை, குருவானவரை இன்முகத்தோடு வரவேற்கிறார்கள். நீங்க வாங்க அப்படின்ட்டு, உள்ள வாங்க அப்படின்னு இன்முகத்தோடு வரவேற்கிறார்கள். அதை விட இன்னொரு செய்தியை சொல்கிறார்கள். என்ன செய்தியை சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இங்க வருவீங்க அப்படின்ட்டு மரியன்னை நேற்று இரவு எங்களுக்கு கனவுல சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. மரியன்னையை பாருங்கள், அவர்களுக்கு முந்தைய நாள் இரவிலே அவர்களுக்கு கனவுல சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஒரு அருள் பணியாளர் வருவார், அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, இரவிலே தங்குவதற்கு இடம் கொடுங்கள். அந்த அருள் பணியாளருக்கு இதெல்லாம் நடக்குமா என்பது தெரியாது. ஆனால் மரியன்னையை பொறுத்தளவிலே தன்னுடைய பணியை, தன்னுடைய மகனுடைய பணியை செய்யக்கூடிய ஒருவரை நான் காப்பாற்றுவேன், ஒரு தாய்க்குரிய அன்போடு காப்பாற்றுவேன், அவருக்கு எந்த ஒரு இக்கட்டும் வராமல் நான் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு மரியன்னை முன்னாடியே கனவின் மூலமாக சொல்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த மரியன்னையினுடைய பேரன்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். மரியன்னை தன்னுடைய பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணியை செய்கிறார்களோ, நற்செய்தியின்படி நடக்கிறார்களோ, ஆண்டவருடைய வழியிலே நடக்கிறார்களோ, அவர்களை அன்னை மரியா காப்பாற்றுகிறார். எப்படி தத்தளித்து கொண்டிருந்த அந்த அருள் பணியாளருக்கு இரவிலே அடைக்கலம் கொடுத்து நல்ல விதமாக அவரை வழி அனுப்ப செய்தாரோ அந்த அன்னை, அப்படி நாம் கடவுளுடைய வழியிலே நடக்கிற பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வழியிலே நடக்கிற பொழுது மரியன்னை தன்னுடைய பரிந்து பேசுதலால், தன்னுடைய பாதுகாப்பினால், தன்னுடைய எல்லாம் வல்ல கொடைகளினால் நமக்கு ஆசி வழங்குவார். அப்ப அன்னை மரியா நம்மை நற்செய்தியின்படி வழி நடத்துகிறார் அப்படின்னு சொன்னா முதல்ல அவர்கள் நடந்தார்கள்,
நம்மை வழி நடத்துகிறார்கள். மரியன்னையினுடைய வழியிலே நாம் நடந்தோம் அப்படின்னு சொன்னா அவருடைய ஆசையும் அருட்காவலும் பாதுகாவலும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஆகவே அன்னையை பாதுகாவலராக பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் கடவுளுக்கு மிகுந்த நன்றி சொல்ல வேண்டும். அன்னையினுடைய பராமரிப்பும் அன்னுடைய பாதுகாப்பும் உங்களுக்கு எப்போதும் உண்டு. ஆனால் அன்னை தன்னிடம் கேட்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடியது, நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள், அதன் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த நம்பிக்கை வெறுமனே நின்று விடாமல் அது செயலில் இடம்பெறச் செய்யுங்கள் என்று அன்னை இன்னைக்கு உங்கள்கிட்ட விரும்புகிறார். ஆகவே அப்படிப்பட்ட மக்களாக வாழ்வோம். அதற்கான ஆற்றலையும் அருளை வேண்டி இந்த பள்ளியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆம். இனி இவர்கள் அனைவரும் எழுந்து நிற்போம். தாயை போல் பிள்ளையாக வாழ்வதற்கான வரத்தை மன்றாட்டுகளாக ஆண்டவர் பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். நம்பிக்கையினால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நம்பி அதை இறை பணியில் பிறர் அன்பு பணியில் வெளிப்படுத்திய தாயை போல நாமும் வாழ்வதற்கு தேவையான எல்லா வரங்களையும் நலன்களையும் மன்றாட்டுகளாக நம்முடைய தாய் வழியாக ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு தேவையான நிறை ஆசீர்வாதத்தை தருவாராக. அன்பே உருவான இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருநிலையினர் அனைவரும் உமது அன்பு பாதையில் தம் மக்களை வழிநடத்தி உலகின் ஒளியென திகழ அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு என்பது வல்லமை என்று கூறிய இறைவா, உமது அன்பு பாதையில் அனுதினமும் எங்களை வழிநடத்தும் பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் தேவையான உடலுள்ள உளங்களை தாரும். மேலும் இன்று திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அருட்தந்தையருக்கும் தேவையான எல்லா நலன்களையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று புனித லூர்தனை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அருள் வழங்கும் வள்ளலே எம் இறைவா, இவ்வூரில் உள்ள இளம்பெண்கள் இளைஞர்களை உம் கரம் தருகின்றோம். அவர்கள் நற்செய்தி காட்டும் கீழ்ப்படிதல், நம்பிக்கை, நன்றி கூறுதல் போன்ற நற்பண்புகளில் நாளும் வளர்ந்து மனிதருக்கும் கடவுளுக்கும் உகந்தவர்களாய் வாழ வரமருள புனித லூர்தனை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்செய்தியின் வழியாக எம்மை நாளும் வழிநடத்தும் இறைவா, இன்று இத்திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்களை ஆசிர்வதித்தருளும். அவர்கள் எண்ணங்கள் யாவும் ஈடேறவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையவும், நோய் நீங்கி சுகம் காணவும் வரம் தந்தருள புனித லூர்தன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நற்செய்தியானவரே, உம்மை நாங்கள் நம்ப, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க, அதை நம்பிக்கையில் வெளிப்படுத்த, பிறர் அன்பு செயல்பாடுகளில் வாழ்ந்து காட்ட உமது அன்னையை எங்கள் அன்னையாக தந்தீர். அவர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அவரை போல வாழ்வதற்கான வரத்தை, நலத்தை, தேவைகளை வாய்மொழியாக, மனங்கள் வழியாக, மன்றாட்டுக்களாக நம்முடைய பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.
கனிகளும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் மலை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்து நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தின் மகளும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தினால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மையே மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் வானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லா வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்ற மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவை நினைவு கொண்டல்லும். எங்கள் திருத்தந்தை லியோ, அனைத்தாயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநொழி ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும்
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் அவர் சொல்வதை போல செய்யுங்கள் என்று சொல்லி நம்முடைய தாய் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் தமது அமைதியை நமக்கு அளித்திருக்கிறார். அவர் சொல்வது அமைதியை பகிருங்கள், பரப்புங்கள். ஆண்டவர் சொன்னது போல அவர் தந்த அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்து எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போ, தளராது ஜெபிப்போ. இயேசுவே இயேசுவே,
எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம் பணிவாழ்வையே அன்பென்னும் கொடையா மனித வாழ்வை அழிய உறவில் இணைக்கும் பணியை நிறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம் விடுதலை அடைய வந்தீர் வறியவர் வாழ்வுக்கு வழிவகுத்தீர் உலகின் இடர்களை வென்றிடவே இறை சித்தத்தில் நாளும் வாழ்ந்தவரே நற்செய்தி பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம் தந்தையின் அன்பை பகிர்ந்தவரே இறையாவியின் ஏவு நிறைந்தவரே ஆயிரம் ஆயிரம் புதுமைகளால் அங்கு எளியவர் மனதை ஆட்கொண்டீ பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம் அன்பென்னும் கொடையா மனித வாழ்வை அழிய உறவில் இணைக்கும் பணியை இறைவாய் வாழ்ந்த இறைமைந்தனே எங்கள் அருள் வாழ்வின் வழிகாட்டியே பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம் பணி வாழ்வையே எங்கள் அகலாக ஏற்று அயராது உழைப்போம் தளராது ஜெபிப்போம்
இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களை, லூர்து தாயினுடைய 3வது திருவிழாவை நவநாளை நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக இறைவனுடைய ஆசியை அருளை பெற்று தந்து கொண்டிருப்பவர்கள் நமது பாசத்திற்குரிய அன்பு தந்தை எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்கள். தந்தை அவர்கள் வேலாயுதபுரம் பங்கில் சிறந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நமது சிங்கம்பாறை பங்கில் குறிப்பாக இலந்தை குளத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்நாளில் நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்து நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தந்தை அன்பு தம்பி எட்வின் ஆரோக்கியநாதன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக கரவொலி எழுப்பி நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஊரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகின்றது. இந்நாளில் நற்செய்தியின் வழியில் நம்மை வழிநடத்தும் அன்னை மரியாள் என்கின்ற மறையுரை சிந்தனை வாயிலாக அன்னை மரியாள் இறை வார்த்தையை கேட்டார், நம்பினார், செயல்படுத்தினார். நாமும் அன்னையை முன்மாதிரியாக கொண்டு, லூர்து தாயை முன்மாதிரியாக கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனையை தந்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள். தந்தை அந்தோணிராஜ் அடிகளார் அவர்கள் அன்னை மரியாவை பற்றி ஏறக்குறைய 4 புத்தகங்களுக்கு மேலாக வெளியிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அன்னையினுடைய மன்றாட்டு மாலையில் வரக்கூடிய எல்லா விதமான சிந்தனைகளையும் தந்து அன்னை மரியாவுக்காக பல்வேறு புத்தகங்கள் வாயிலாக, எழுத்துக்கள் வாயிலாக முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நாளில் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று வருகை தந்து நமக்காக அழகான மறையுரை சிந்தனையை வழங்கியிருக்கின்ற பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் அருள் தந்தை அந்தோணிராஜ் அடிகளார் அவர்களுக்கு ஊரின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 3வது நவநாளில் திருவழிபாட்டை சிறப்பித்தவர்கள் புனித சகாய மாதா அன்பியம் மற்றும் புனித லூர்து மாதா அன்பிய குடும்பங்கள். முன்கூட்டியே வருகை தந்து வருகை பவனி மற்றும் ஏனைய திருவழிபாட்டு நிகழ்வுகளில் கலந்திருக்கின்ற அன்பியங்களுக்கு நமது கரவொலி எழுப்பி நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு நிறைந்தவர்களை, நாளை நாம் நற்செய்தி பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நாளைய தினத்தில் மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, 6:30 மணியிலிருந்து நற்செய்தி பெருவிழா நடைபெறும். அதனால எல்லோரும் உங்களுடைய வேலைகளை முன்கூட்டியே முடித்துவிட்டு 6:30 மணிக்கெல்லாம் நீங்கள் ஆலயத்திற்கு வருகை தரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நற்செய்தி பெருவிழாவோடு இணைத்து திருப்பலியும் நடைபெற இருக்கின்றது. எனவே எல்லோருமாக தொடக்க முதலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். நாளை தினத்தில் மரியாவின் சேனையினர் திருவழிபாட்டு நிகழ்வுகளை சிறப்பு செய்வார்கள். அன்புக்குரியவர்களை, இந்நாளில் திருப்பலி முடிந்த பின்பாக ஞாயிறு மறைக்கல்வி மாணவ செல்வங்கள் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஞாயிறு மறைக்கல்வி மாணவர்கள் கலை நிகழ்வுகளை நமக்காக வழங்குவார்கள் என்பதை அன்போடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நாளில் நேற்றைய தினத்தில் மறையுரையிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதில் எழுத அன்பர்களுக்கு பரிசானது வழங்கப்படும். அன்பிற்குரியவர்களே, முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். கிட்டத்தட்ட நேற்று 45 பேர் பதிலளித்தீர்கள். அதிலிருந்து 10 பேர் தான் சரியான விடை அளித்தீர்கள். நான் சொல்வது போல கேள்வியை ஒழுங்காக கேளுங்கள், என்ன கேட்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். அதற்குரிய பதிலை மட்டும் சரியாக எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன். இனி வரக்கூடிய காலங்களிலே உங்களுடைய பெயர்கள் மற்றும் அன்பிய பெயர்களையும் பதிவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலிருந்து முதல் கேள்வி. நம்முடைய தந்தையர்கள் மிக அருமையாக சொன்னார்கள், இயேசுவின் முதன்மையான சீடர் யார் என்றும் இதை யார் கூறினார் என்றும் நம்முடைய தந்தையர்கள் கூறினார்கள். கேள்வியை புரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் முதன்மையான சீடர் யார்? இதை கூறியவர் யார்? 2 பதில் முதல் கேள்விக்கு. இரண்டாவது கேள்வி, மரியன்னையின் 3 பண்புகள் என்னென்ன என்பதை பற்றி நம்முடைய தந்தையர்கள் கூறினார்கள். அதான் கேள்வி. மரியன்னையின் 3 பண்புகள் என்னென்ன? மூன்றாவது கேள்வி, தந்தையவர்கள் இன்றைய நாளிலே விவிலியத்திலிருந்து பல பகுதிகளை குறிப்பிட்டார்கள். எத்தனை பகுதிகளை குறிப்பிட்டார்?
அது எந்த பகுதி, எந்த அதிகாரம், எந்த இறை வசனம் ஆக இவை அனைத்தையும் எழுதும்படி கேட்டுக்கொள்கிறேன். 3ஆம் கேள்வி, தந்தை அவர்கள் இன்றைய திருவிவிலியத்திலிருந்து பல பகுதிகளை குறிப்பிட்டார்கள். அது எத்தனை பகுதிகளை குறிப்பிட்டார், எந்தெந்த பகுதி, எந்த அதிகாரம், எந்தெந்த வசனம்? இப்பொழுது பரிசினை அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்களை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே முதல் பரிசினை பெறுபவர் சூசையம்மாள் புனித விண்ணரசி மாதா அன்பியம். அனைவரும் கரோலி எழுப்பி அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். முதல் பரிசினை பெறுபவர் சூசையம்மாள் புனித விண்ணரசி மாதா அன்பியம். 2ஆம் பரிசினை பெறுபவர் லூர்து கவின் பதுவை அந்தோணியார் அன்பியம். 2ஆம் பரிசினை பெறுபவர் லூர்து கவின். அவர் யாரும் இல்லை என்றால் அவருடைய குடும்பத்தார் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூர்து கவின் பதுவை அந்தோணியார் அன்பியம். வாழ்த்துக்கள். 3வது பரிசினை பெறுபவர் லூர்து வின்சி மிக்கேல் அதிதூதர் அன்பியம். 3ஆம் பரிசினை பெறுபவர் லூர்து வின்சி மிக்கேல் அதிதூதர் அன்பியம். அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் ஜெபங்களும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்த உம் திருமகனை இவர்களுடைய ஆழத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர்களே, எந்த கேப்பு கிடைச்சாலும் ஆட்டோக்காரன் போயிடுற மாதிரி எந்த இடத்தில் என்ன பணி தேவையோ அதை கண்டு கண்டு செய்கிற அன்மையான பங்கு தந்தையை பெற்றிருக்கிறீர்கள் அருள் நேசமணி அவர்கள். இந்த இடத்தை இவ்வளவு பிரம்மாண்டமாக மாற்றியிருக்கிறார்கள். இது ஆமாம் 5வது ஆண்டில் நிறைவு பணி இல்லை, ஒருவேளை இருக்கலாம். எனவே உங்களுக்கு நிறைவாக பணி செய்த ஒரு மகிழ்ச்சி. தந்தையோடு இணைந்து இந்த இடத்தில் பயணித்ததற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். தொடர்ந்து வருகிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு விதமான வளர்ச்சி மாற்றங்கள், மிக முக்கியமாக மக்களை கட்டி எழுப்புகிற பணி, இதெல்லாம் மிக அற்புதமாக தந்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டு வேலாயுதபுரத்தில் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே என்னை வளர்ப்பதில் தந்தைக்கு ஒரு பங்கு இருக்கிறது. உங்களுடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் இந்த நாளில் என்னையும் அண்ணனையும் அன்போடு அழைத்திருக்கிறார்கள். எனவே தந்தை அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாராவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும். வானோட்டம் அரசே தாயேயும் மன்றாட்டை தயவாய் கேளும். மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும்.
ஏற்றிடுவோம் தாயே ஓர் சாவான பவந்தானும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றவரம் தாரும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் ஊரின் பாதுகாவலியான பரிசுத்த லூர்துமலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மறைமாவட்ட பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து அரசர் வாழ்க, அவர் அரசு வருக. மரியே வாழ்க.